தாருல் உலூம் அல் அஸரி ஆன்லைன் வாயிலாக 5 ஆண்டு ஆலிம் கல்வி. குர்ஆனை ஓத தெரிந்த, எழுத படிக்க தெரிந்த, மார்க்கத்தை கற்க ஆர்வமுள்ள 18 வயதுக்கு மேல் உள்ள எவரும் தொடர்பு கொள்ளலாம். குறைந்த இடங்களே உள்ளன. இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد لقد جاءكم من الله نور وكتاب مبين. وقال النبي صلى الله عليه وسلم إنما بعثت داعيا إلى الله أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாகுக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஅத் தாபிஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாகுக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹுவின் நல்லடியார்களே, முஹம்மதுன் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ற வரலாற்று நிகழ்வின் தொடராக 10வது தொடராக இன்றைக்கு கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய 35 வயதிலிருந்து 40 வயது வரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய செயல்பாடுகள் என்னவாக இருந்தது, பெருமானாருக்கு வஹியின் தோற்றம் எப்படி இறங்கியது என்பது குறித்த தகவல்களை உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய வெளிரங்க உள்ரங்க அனைத்து உறுப்புகளையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பரிசுத்தமாக்கினான். உள்ரங்க குணங்களை அல்லாஹ் தூய்மைப்படுத்தினான். உறுப்புகளை ஆற்றல் நிறைந்த உறுப்புகளாக அல்லாஹ் மாற்றினான். இந்த தருணத்தில் 35வது வயதில் காபத்துல்லா புதிதாக கட்டப்படுகிறது. பல சேதங்களை பெற்று காபா கட்டப்படுகிறது. இந்த காபத்துல்லாவை கட்டுகிற பணியில் மக்காவில் இருக்கிற அத்துணை பேர்களும் ஈடுபடுவார்கள். ஏனென்றால் அதைவிட புனிதமான ஒரு பண்பு வேறு எதுவும் இல்லை, புனிதமான பணியும் எதுவும் இல்லை. எல்லோருமே காபாவை கட்டுகிற வேலையில் ஈடுபடுகிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களும் கல் சுமக்கிறார்கள். இந்த நேரத்தில் அப்பாஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், தோளிலே கல் சுமப்பது சுமையாக இருக்கும், அதனால் உன்னுடைய ஆடை கீழாடையை கலட்டி அதிலே கல்லை வைத்து சுமந்தால் லேசாக இருக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றைக்குமே தன்னுடைய வாழ்நாளில் நிர்வாணமாக இருந்ததே இல்லை. ஆனால் அன்றைய நடைமுறை காபாவை வலம் வருவதே நிர்வாணமாகத்தான் வருவார்கள். இந்த சூழலிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவுரத்தை மறைத்தவர்களாகவே இருப்பார்கள். ஒரே ஒரு பெருமானாருக்கு 2 முறை மயக்கம் ஏற்பட்டது. அதில் ஒன்று அப்பாஸ் ரலியல்லாஹு தன்னுடைய ஆடையை, நாயகத்தின் ஆடையை கலட்டி தோளிலே வைத்துக் கொண்டு கல் சுமக்க சொல்ல பெருமானார் ஆடையை கலட்டினார்கள், மயக்கமுற்று கீழே விழுந்தார்கள். என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. எல்லா ஹதீஸ் நூல்களும் சொல்லும். அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு காலத்திலும் அவுரத் மறைவிடம் திறந்தவர்களாக இருந்ததே இல்லை, வரலாறு பேசுகிறது. அதே போல மக்கமா நகரத்திலே ஒரு விருந்திலே மியூசிக் சாதனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. அந்த விருந்துக்கு சென்ற நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மியூசிக்கை கேட்டார்கள், மயக்கமுற்று விழுந்தார்கள்.
இந்த இரண்டு நிலைகளிலும் பெருமானார் மயக்கமுற்றிருக்கிறார்கள் என்று வரலாறு பேசுகிறது. காபத்துல்லா 35 வயதிலே கட்டப்படுகிற போது பெருமானாரினுடைய பங்கும் பணியும் அலாதியாக இருந்தது. 36வது வயதிலே ஹஜருல் அஸ்வதை எடுத்து பொறிக்க வேண்டும். ஏன்னா உலகத்திலேயே விலை மதிப்பு இல்லாத ஒரு கல் இருக்கிறது என்றார் இல்லையா, அதுக்கு விலை போடவே முடியாது. சொர்க்கத்தினுடைய கல் ஒன்று உலகத்திலே பயன்படுத்தப்படுகிறது என்றால், பார்வையில் இருக்கிறது என்றால் ஹஜருல் அஸ்வதை தவிர வேறு எதுவுமே கிடையாது. சொர்க்கத்தினுடைய யாக்கூத் மரகதம் என்றார்கள் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். மா மஸ்ஸஹு துஆஹா இல்லா சுஃபி. எந்த பிரச்சனை உடையவன் அதிலே முத்தமிட்டாலும் பிரச்சனை தீர்ந்து போகும். இன்னலகு லிசான் என்ற சப்பத்தை, அதற்கு நாளை மறுமையிலே 2 உதடு ஒரு நாவு இருக்கும். யார் அதை முத்தமிட்டார்களோ, யார் அதை தொட்டார்களோ அது சாட்சி சொல்லும். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹு தஆலா போய், நீ ஒரு சாதாரண கல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முத்தமிட்டார்கள், அதனால் நான் முத்தமிட்டேன் என்று சொல்ல பின்னால் அலி ரலியல்லாஹு தொடுகிறார்கள். உமர் அலி அவர்களே, நீங்கள் இதை சாதாரண கல் என்று சொல்கிறீர்கள், ஆனால் பெருமானார் சொல்லி இருக்கிறார்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்மை எல்லாம் படைச்சிட்டு நான் தானே உன் ரட்சகன் என்று கேட்பான். எல்லோருமே காலுபலா ஆம் ரப்பே, குர்ஆன் பேசுகிறது, எல்லோருமே சொல்லுவார்கள் நீதான் என் ரட்சகன். அதை பதிவு செய்து இந்த கல்லில் தான் வைத்திருக்கிறான் அல்லாஹ். ஹஜருல் அஸ்வத் சாதாரண கல் அல்ல என்பதை அலி ரலியல்லாஹு சொல்ல, உமர் ரலியல்லாஹு சொல்லுவார்கள், லௌலா அலியும் லஹலக உமர். இந்த அலி மட்டும் இல்லை என்றால் இந்த உமர் அழிந்தே போயிருப்பார். இவ்வளவு ஆற்றல் நிறைந்த கல்லை தூக்கி பொருத்துவதற்கு ஒரு சரியான ஆள் தேவை. காபா கட்டியாச்சு, அந்த கல்லை பொருத்த வேண்டும். மக்காவிலே பெரியவர் அறிவிப்பு செய்கிறார், நாளை அதிகாலை யார் முதலில் காபாவுக்கு வருகிறாரோ அவர்தான் இந்த கல்லை எடுத்து பொருத்துவதற்கு பொருத்தமானவர். எல்லோரும் சரி என்று சென்றார்கள். எல்லோரும் சென்றார்கள். ஒவ்வொருவருக்கும் ஆர்வம் இல்லையா? பெரும் பெரும் தலைவர்கள் நாம் செல்ல வேண்டும், நாம் செல்ல வேண்டும் என்று இரவெல்லாம் தூங்காமல் விழித்திருந்த தலைவர்கள் உண்டு. ஆனால் ரப்புல் ஆலமீனுக்கு யாரின் மூலமாக அதை எடுத்து வைக்க வேண்டும் என்று தெரியும் அல்லவா? அதனால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கடைசி நேரத்தில், தஹஜ்ஜத் நேரத்தில் எல்லோருக்கும் ஒரு ஆழ்ந்த உறக்கத்தை கொடுத்தான். அத்தனையும் உறங்கினார்கள். அண்ணல் பெருமானார் உள்ளே நுழைகிறார்கள். முதலில் காபத்துல்லாவிற்குள்ளே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நுழைந்தார்கள். பிறகு வந்தவர்கள் அத்துணை பேர்களும் சொன்னார்கள், அன்த ஹக்குலி தாலிக், இந்த கல்லை பொருத்துவதற்கு இந்த சாதிக்குல் அமீன், உண்மையும் நம்பிக்கையும் உள்ள இந்த முஹம்மதும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தான் பொருத்தமானவர், நீங்களே எடுத்து பொருத்துங்கள். ஆனா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த நேரத்தில் இளமையின் முறுக்கிலே நம்ம இளைஞர்கள் எல்லாம் யோசிக்க வேண்டும். எல்லோரும் பிரிந்து கிடக்கிற, ஒவ்வொருவரும் தன்னுடைய பேனருக்கு என்று வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த சூழலில் பேனர் பிடித்த இளைஞர்கள் நம்ம சமுதாயம் மாதிரி அல்லாஹு அக்பர் 24 34 கட்சிகளாக பேனர்களை பிடித்துக் கொண்டு இளைஞர்கள் செல்லுகிறார்கள். ஆனால் அந்த இளைஞர் 36 வயதில் ஒரு துண்டை எடுத்து வர சொல்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். துண்டை கொண்டு வரப்படுகிறது. அந்த துண்டிலே ஹஜருல் அஸ்வதை வைத்தார்கள். ஊரில் இருக்கிற எல்லா பெருந்தலைகளும் வாருங்கள் என்றார்கள். அத்துணை பேர்களும் வருகிறார்கள். உத்பா, ஷைபா, வலீத், அபூத் எல்லாம் அத்துணை பேர்களும் உயர்த்துங்கள் என்றார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமூக நல்லிணக்கத்திற்கு நாயகத்தை விட சிறந்த உதாரணம் யார் இருக்க முடியும்? எல்லோருமே உயர்த்துவோம். அத்துணை பேர்களையும் ஒன்று சேர்க்கிறார்கள் பெருமானார், இல்லையா? எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு செல்ல அதை எடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்றைக்கு ஹஜருல் அஸ்வத் இருக்கிறதே, இது அண்ணல் பெருமானார் பொருத்திய இடம். இங்கிருந்துதான் ஜம்சமுக்கான ஊற்றுக்கள் பிளக்கிறது. ஹஜருல் அஸ்வதிற்கு நேராகத்தான் ஜம்சமினுடைய ஊற்றுக்கள் பிறக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 36வது வயதில் இதை நிலைநாட்டுகிறார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய
37ஆம் ஆண்டு 37 39 வரை பெருமானார் செய்த சாதனை என்ன தெரியுமா? வரலாற்று பக்கங்கள் எல்லாம் பேசும். பெருமானாரினுடைய லட்சியம் பெண் பிள்ளைகள் பாதுகாக்கப்பட வேண்டும். அன்றைக்கு அரபுகளின் நிலை, பெண் குழந்தை பிறந்தால் அந்த குழந்தையை உயிரோடோ அல்லது பிறக்கிற போதே பிறப்பதற்கு முன்பதாகவே கொன்று விடுகிற பழக்கம் கொண்டவர்களாக இருந்தார்கள். உயிரோடு கொள்ளுகிற பழக்கம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 37வது வயதிலிருந்து 39வது வயது வரைக்கும் பெருமானாரினுடைய வரலாறுகளை பார்த்தா மக்காவினுடைய வீதிகளில் செல்லுவார்களாம். செல்லுகிற போதே சொல்லுவார்கள், யாராவது பெண் பிள்ளைகளை கொள்வதாக இருந்தால் என்னிடத்தில் கொடுங்கள், நான் வளர்த்துக் கொள்கிறேன். குழந்தை தொட்டில் திட்டம் இப்ப சமீப காலமாக தமிழகத்தில் இருப்பதாக பேசிக் கொள்ளுகிறோம் இல்லையா? ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரிசாலத்து 40வது வயதிலே கிடைப்பதற்கு முன்பதாகவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண்களை பாதுகாக்கிற பொறுப்பை தன்னுடைய கண்ணாக பார்த்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லட்சியமும் இதுதான். ஆனா இன்றைக்கு பஞ்சாப் போன்ற இடங்களில் எல்லாம் பார்க்கலாம், 500 से बचको 50,000 तक न जाओ என்ற விளம்பரங்கள். 500ஓடு முடித்துக்கொள், கேன் பார்த்து பொம்பளை பிள்ளையா இருந்து அழுத்திரு, 50,000 வரை செல்ல வேண்டாம். தமிழ்நாட்டின் சூழலை பார்த்தால் இன்னும் நிறைய போட வேண்டும் இல்லையா? இப்ப பெண் குழந்தை என்று சொன்னாலே அருவருப்பாக பார்க்கிற அவலங்கள் அன்றல்ல இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இன்றைக்கும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஒருத்தருக்கு 2 பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சு, 2 பொம்பளை பிள்ளை பார்க்க செல்ல மறுக்கிறான். தன்னுடைய மனைவியையும் மக்களையும், பொம்பளை பிள்ளையையும் ஆம்பளை பிள்ளையையும் தீர்மானிக்கிறது ஆண் தான், பெண் அல்ல. குர்ஆன் ஹதீஸும் சொல்லுகிறது, விஞ்ஞானமும் சொல்லுகிறது. பெண்ணினுடைய கருமுட்டை எக்ஸாகத்தான் இருக்கும். ஆணினுடைய கருமுட்டை தான் 2 விதமாக, எக்ஸாக ஒன்று சேர்ந்தால் பெண் குழந்தை, XY சேர்ந்தால் ஆண் குழந்தை. இப்ப இவனின் மூலமாகத்தான் ஆணும் பெண்ணும் தீர்மானிக்கப்படுகிறது. இவன் பொம்பளை பிள்ளையை பெற்றுட்டு இவனே பார்க்காம இருக்கிறான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய லட்சிய கனவாக பெருமானார் சமூகத்திலே பெண் குழந்தைகளுக்கு, பெண்களுக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று ரிசாலத்திற்கு 40ற்கு முன்பதாகவே பெருமானார் பாடுபடுகிறார்கள். பூமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய 39வது வயதில் கடைசி இன்னொரு 6 மாசம் இருக்கு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு சஹீஹான ரிவாயத்திலே இமாம் புகாரி அறிவிக்கிறார்கள், 39வது வயது முழுக்க. இன்னொரு ரிவாயத்திலே 38, 39 2 ஆண்டுகளுமே ஹிரா குகைக்கு செல்லக்கூடியவர்களாக பெருமானார் மாறினார்கள். அந்த குகைக்கு பேர் ஹிரா. மக்காவிற்கு சென்றவர்களுக்கு தெரியுமாக உயரமான மலை. இந்த மலையிலே தனிமையை பெருமானார் விரும்புகிறார்கள். ஏற்கனவே அப்துல் முத்தலிப் இந்த பழக்கத்திற்கு சொந்தக்காரர். அவங்க தாதா ஹிராவுக்கு சென்று தவம் இருப்பார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு இந்த 39வது வருஷத்துல 6 மாதம் கழிகிறது. பாக்கி 6 மாதம் 40ற்கு 6 மாதம் இருக்கிறது இல்லையா? அதுவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹு அக்பர் ஹிரா தான் சொந்தமாக இருந்தது. இந்த 2 வருடம் ஹிராவிலே போக வர இருக்கிறார்களே, இந்த 2 வருடமும் நாம் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். நபிகள் பெருமானாருக்கு உதவியாக அன்னை கதீஜா ரலியல்லாஹு இருந்தார்கள். இந்த 39ஓட அல்லது 38ஓட ஒரு 15 வயசை கூட்டிக்கங்க. அவங்க வயசு அன்னை கதீஜா ரலியல்லாஹுவின் வயது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ஹிராவுக்கு சென்று உணவு கொடுப்பார்கள். சில நேரங்களிலே பெருமானார் 1 வார காலம் அங்கே தங்கி விடுவார்கள். அந்த நேரம் அத்தனையிலும் உறுதுணையாக இருந்தவர்கள் அன்னை கதீஜா. ஹிரா என்றாலே கதீஜா ரலியல்லாஹுவினுடைய தியாகத்தை நினைக்காமல் இருக்க முடியாது. கதீஜா ரலியல்லாஹு போய் வர இருக்கிறார்கள். கடைசி 6 மாசம் பெருமானாருக்கு எப்பொழுதும் கனவு. ஹிரா குகையிலே உறங்கினால் கனவு, பெருமானார் வீட்டுக்கு வந்தால் கனவு. அந்த கனவு எப்படி இருக்கும் என்றால் நிதர்சனமாக நடக்கும். பெருமானார் கனவு காணுவார்கள், இன்றைக்கு இவர் மௌத்தாகுவார் என்று கனவு காணுவார்கள். ஹிராவிலிருந்து இறங்கி பார்த்தால் அவர் மௌத்தாகி இருப்பார். உறவுக்காரர் வருவார், அபு துஃபைல் வருவார் என்று கனவு காணுவார்கள். கீழே இறங்கினால் அபு துஃபைல் உள்ளே நுழைவார்.
என்னென்ன கனவை காணுகிறார்களோ அந்த கனவெல்லாம் அப்படியே நடக்கும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அப்படியே நடந்தது, அப்பட்டமாக. அதனாலதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், நபித்துவத்தின் 46 பகுதிகளில் ஒரு பகுதி மனாம், கனவு என்பார்கள். 6 மாசம் பெருமானார் 23 ஆண்டுகள் ரிசாலத்தோடு வாழ்ந்தார்கள். 23 ஆண்டுகள்ல எத்தனை 6 மாசம் இருக்கும்? 46 6 மாசம். அதைத்தான் பெருமானார் சொல்லுகிறார்கள், மனாம் என்பது நுபுவத்தின் 46 ஜுசுவில் ஒரு ஜுசு என்கிறார்கள், 46 பகுதியில் ஒரு பகுதி என்கிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவை பார்ப்பார்கள், அது நடக்கும். இதற்குள் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானாரை 100ஆல் நிரப்புகிறான். நிரப்ப பெற்று கண்மணி நாயகம் 40வது வயதிலே நுபுவத்தை பெறுகிற இந்த வயதிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிரா குகையிலே தொடர்ந்து 15 நாட்கள் தங்கி இருக்கிறார்கள். பெருமானார் வரவே தொடர்ந்து தங்கி இருக்கிற இந்த நேரத்தில் தான் ஒரு புதிய உருவம் வருகிறது, ஒரு பேருருவம் வருகிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அந்த பேருருவம் பார்க்கிறது. பார்க்கிற போதே பெருமானார் பயந்து விட்டார்கள். பார்க்கிற போதே காரணம் சொல்லுகிற போது வரலாற்று ஆசிரியர்கள் சொல்லுகிறார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்தை நேரடி தோற்றத்தில் பார்த்தார்கள். 600 ரெக்கை ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கு. வானத்துக்கும் பூமிக்கும் மத்தியில, மஷ்ரிக்குக்கும் மகரிபுக்கும் மத்தியில், கிழக்குக்கும் மேற்குக்கும் மத்தியில் ஒரு உருவத்தை பார்த்தா எப்படி இருக்கும்? இப்பொழுது அந்த பேருருவம் சொல்லுகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு சுபச்செய்தி சொல்லுகிறது. இதுதான் வரலாறு. சுபச்செய்தி சொல்லுகிறது, இக்ரா இக்ரா, ஓதுவீராக. இந்த சொன்ன வார்த்தையை கிளிப்புள்ள மாதிரி சொல்ல தெரியாத பெருமானார் இலக்கியத்தோடு அடுத்து பதில் சொல்றாங்க. இதுன்னு ஆச்சரியம். மா அனபி காரி, அவர் சொன்னது ஒரு சின்ன வார்த்தை இக்ரா, ஆனா நாயகன் அதுக்கு பதில் சொன்னது மா அனபி காரி, எனக்கு ஓத தெரியாது. திரும்பவும் பிடித்த அழுத்தி மீண்டும் விட்டு இக்ரா மா அனபி காரி, எனக்கு ஓத தெரியாது. மீண்டும் அழுத்தி மீண்டும் விட இக்ரா மா அனபி காரி. 4வது தடவை இக்ரா பிஸ்மி ரப்பிக். இந்த பிஸ்மி ரப்பிக்னு சொன்னதுக்கு பிறகுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தது. ரப்பின் புறத்தில் இருந்து உள்ளவர் வந்திருக்கிறார், வேறு யாரும் அல்ல. ரப்பின் பெயரால் ஓது என்று சொல்லுகிற போதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அப்படியே ஓதுகிறார்கள். இக்ரா பிஸ்மி ரப்பிக்கல் லதீ கலக் கலக்கல் இன்சான மின் அலக். அப்ப அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அந்த ஹிராவினுடைய துவக்கமே ஓதுவீராக ஓதுவீராக. அல்லாஹு அக்பர். இந்த குர்ஆன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு 40வது வயதிலே ஹிராவிலே கிடைக்கிறது, ரமலானிலே கிடைக்கிறது. எல்லா நபிமார்களுக்கும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 4 வேதங்களையும் அல்லாஹ் ரமலானிலே தான் அருளினான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரமலானிலே குர்ஆன் கிடைத்ததால் குர்ஆன் எதையெல்லாம் தொட்டதோ அதற்கெல்லாம் சிறப்பு. ரமலானிலே பெருமானாருக்கு குர்ஆன் இறங்கியது. அதனால் பெருமானார் நபிகளில் உயர்ந்த நபி. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு ரமலானில் கிடைத்தது மற்ற மாதங்களை விட சிறந்த மாதமாக மாறியது. லைலத்துல் கத்ரில் இறங்கியதால் மற்ற இரவுகளை விட சிறந்த இரவாக மாறியது. குர்ஆன் எதையெல்லாம் தொடுகிறதோ அதுவெல்லாம் சிறப்பு. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கொடுத்த பெரும் பாக்கியம், 40வது வயதிலே குர்ஆனை அல்லாஹ் கொடுக்கிறார். இதுல என்ன அதிசயம்டா இந்த உம்மத் பார்க்க வேண்டும். ஹிராவிலே அல்லாஹ் குர்ஆனை கொடுத்த ரப்பு குர்ஆனுக்குள்ளேயே 55 பேர்களை சொல்லுகிறான். குர்ஆனுக்கு அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் எத்தனைன்னு கேட்டா நம்ம டக்குன்னு சொல்லிடுவோம். அல்லாஹ்வினுடைய திருநாமங்கள் 99 சொல்லிடுவோம். குர்ஆனுக்கு குர்ஆனே எத்தனை பேர் வைத்திருக்கிறது, குர்ஆனுக்குள்ளே எத்தனை பேர் இருக்கிறது. அல்லாஹு அக்பர். ஹதீஸின் வழியாக குர்ஆனினுடைய மொத்த பெயர்கள் 3000. குர்ஆனுக்குள்ளேயே குர்ஆன் வைத்திருக்கிற பெயர் 55.
இந்த 55 பெயர்களை இந்த ஹிராவிலிருந்து பெற்ற குர்ஆன் நமக்கு பாடமாக சொல்லித் தருகிறது. அதனால அந்த 55 பெயர்கள் எதனால் வந்தது, அல்லாஹ் எதற்காக அதை குறிப்பிடுகிறான் என்பதையும் வரலாற்று ஆசிரியர்கள் இங்கே விவரிக்கிறார்கள். சீரத்தை ஹலபியா போன்ற நூல்கள் அழகாக சொல்லும். ஹிராவிலே இறங்கி இக்ரா என்ற வசனத்தின் துவக்கமாகத்தான் குர்ஆன், மக்ரூ குர்ஆன் என்பது இக்ராயிலிருந்து வந்த வார்த்தை. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், இன்னஹு குர்ஆனுன் கரீம். குர்ஆன் என்றாலே ஓதப்படக்கூடியதுன்னு அர்த்தம். உலகத்திலேயே அதிகமாக படிக்கப்படுகிற ஓதப்படுகிற வேதம் எந்த வேதம்? உலகத்தில் அதிகமாக கல்கண்டு படிக்கப்படுகிறதா, குமுதம் படிக்கப்படுகிறதா? உலகத்திலேயே அதிகமாக படிக்கப்படுகிற வேதம். அல்லாஹு அக்பர். வரலாறுகள் சொல்லும், அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்து விடுவார்களாம். சஹாபாக்கள்ல அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு 3 நாளைக்கு ஒரு குர்ஆன் முடித்து விடுவார்கள். அபூ ஹனீஃபா ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் தன்னுடைய இல்லத்திலே 6000 குர்ஆன் முடித்தார்களாம். 6000 குர்ஆன். நாம இந்த ஓதப்படுகிற வேதத்தை எத்தனை முறை வாழ்க்கையில் முடித்திருக்கிறோம் என்பதையும் கொஞ்சம் யோசிக்க வேண்டும். அதனால அதிகம் ஓதப்படுவதால் இதற்கு பெயர் குர்ஆன். இரண்டாவதாக அல் ஃபுர்கான். குர்ஆனுக்கு அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான், நஸ்ஸலல் ஃபுர்கான அலா அப்திஹி. என்னுடைய அடிமை கண்மணி நாயகத்தின் மீது நாம் சன்னம் சன்னமாக ஃபுர்கானை இறக்கினோம் என்கிறான் அல்லாஹ். ஃபுர்கான் என்றால் என்ன? ஹக்கையும் பாத்திலையும் பிரித்து காட்டும். குர்ஆன்ல நிறைய இடத்துல இதை பார்க்கலாம். உதாரணத்திற்கு ஒன்று சொல்லுவேன். வட்டியும் பிசினஸ் மாதிரி தானே இருக்கு. பிசினஸ்லயும் லாபம், வட்டியிலையும் லாபம் தான். ரெண்டுமே லாபம் தானே. வட்டியிலையும் லாபம். அதனால்தான் சொன்னார்கள் யூதர்கள், உலகத்தில் முதலில் வட்டியை அறிமுகப்படுத்தியவர்கள் யூதர்கள். அவங்க சொன்னாங்க, வட்டி மாதிரி தானே பிசினஸ் இருக்குன்னா. பிசினஸ் மாதிரி வட்டின்னு சொல்லல, வட்டி மாதிரி தானே பிசினஸ் இருக்கு, அதுலயும் லாபம் இதுலயும் லாபம். பிறகு எதற்கு அது கூடும் இது கூடாது? குர்ஆன் பிரித்து சொல்லுகிறது, யம்ஹகுல்லாஹு ரிபா. அல்லாஹ் ரிபாவை அழித்தே தீருவான். வ யுர்பி ஸதகாத், தான தர்மங்களை வளர்த்தே தீருவான். வட்டி வேறு, வியாபாரம் வேறு. அஹல்லல்லாஹுல் பைஅ வ ஹர்ரம ரிபா. வியாபாரத்தை ஹலாலாக்கிய அல்லாஹ் வட்டியை ஹராமாக்கி இருக்கிறான். இது வேறு அது வேறு என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வேறுபடுத்தி காட்டுகிறார். எந்த விதமான பகரமும் இல்லாமல் தங்கத்தை கொடுத்துட்டு அப்படியே தங்கத்தை வாங்குறது, கொஞ்சம் கூட வாங்குறது. காசை கொடுத்துட்டு அப்படியே காசை கூட வாங்குறது. எந்த பகரமுமே இல்லாமல் பயனும் இல்லாமல் கூட பெறுவது இருக்கிறதே, இது வட்டி. இது அறவே கூடாது என்று குர்ஆன் பிரித்து காட்டுவதால், இது மாதிரி நிறைய இடங்கள்ல பிரித்து காட்டும் குர்ஆன். இந்த கடனுடைய வசனங்களை எல்லாம் நம்ம திரும்ப திரும்ப படிக்கணும். குர்ஆன்லயே பெரிய ஆயத்து எதுன்னா கடனுடைய வசனம். இந்த கடன் கொடுக்கும் போது எப்படி கொடுக்கணும்ங்கறது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுவான். யார் கடன் பெறுகிறாரோ அவரிடத்திலே கேட்க வேண்டும், எவ்வளவு நாள்ல கொடுப்பேன். நாம சொல்லக்கூடாது, நீ 2 மாசத்துல கொடுத்துறணும், நீ 3 மாசத்துல கொடுத்துறணும் என்று நாம சொல்லக்கூடாது. நீ எவ்வளவு நாளில் கொடுப்பாய். ஏனென்றால் கஷ்டத்தில் இருப்பவர் பெறக்கூடியவருக்கு தான் கொடுக்கிற அமைப்பு தெரியும். அவர் சொல்ற டேட்ல நம்மால கொடுக்க முடிஞ்சுன்னா காசு கொடுக்க வேண்டியது, இல்லாட்டி இல்லைன்னு சொல்லிருங்க இருக்கும். உனக்கு பிரச்சனை குறைவுன்னு சொல்லுது, உனக்கு பிரச்சனை குறைவு. அவன் கவலையில இருக்கிறான், நீ எனக்கு 15 நாள்ல கொடுத்தே தீரணும், சரின்னு வாங்கிட்டு போய் டாடா காட்டிடுவான். அதனால நீ கொடுப்பவரிடத்திலே கேள், நீயே டேட் பிக்ஸ் பண்ணாதே. குர்ஆன் அழகாக பிரித்து பிரித்து காட்டும். அதனால் இது ஃபுர்கான். இதுபோல குர்ஆனிலே நிறைய இடங்கள். மூணாவதாக அல்லாஹ் குர்ஆனுக்குள்ளேயே குர்ஆனுக்கு பேர் வைத்திருக்கிறான் அல் கிதாப். தாலிக்கல் கிதாப் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான்ல, லா ரைப ஃபீ, எழுதப்பட்ட இந்த வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை. தாலிக்கல் கிதாப், இப்ப எழுதி இருக்கிற கிதாப் இருக்கா இல்லையா? அல்லாஹ் சொல்லும் போது ரொம்ப அழகா சொல்லுவான். அதான் அல்லாஹ்வினுடைய அமைப்பு. மனிதர்கள் மட்டுமல்ல, லவ் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின், மனிதர்களும் ஜின் வர்க்கமும் ஒன்று சேருங்க. லவ் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா ஐயஅது பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅதுன பிமிஸ்லி.
என்ன அழகாக சொல்லுகிறான். இந்த குர்ஆனை போல இல்ல இல்ல 10 சூரா இல்ல இல்ல ஒரு ஆயத் இது போல கொண்டு வந்து காட்டுங்களே. எழுதப்பட்ட இந்த வேதம் இது போல கொண்டு வந்து காட்டுங்கள். மனிதர்கள் எவ்வளவு பெரிய அறிவாளிகள் இருக்கிறார்கள், கொண்டு வந்து காட்டுங்கள். எவ்வளவு முயற்சி நடந்துச்சு தெரியுமா? சொன்னதோடு மட்டும் நிறுத்தல, எவ்வளவு முயற்சிகள் நடந்தது. இப்னு ராவந்தி என்றொரு பெரிய அறிஞன் தௌராத்திலே சில வசனங்களை சேர்த்து மக்களிடத்தில் விற்பனை செய்கிறான். எல்லாம் வாங்கி போயிட்டாங்க. சந்தோஷமா இதை தௌராத் தான் ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா அதை மனப்பாடம் பண்ண யாரும் இல்ல. இன்ஜீலிலே கொஞ்சம் அதிகரிப்பு செய்தான், எல்லோரும் வாங்கினார்கள். இப்னு ராவந்தி குர்ஆனிலே கொஞ்சம் அதிகரிப்பு செய்தான், எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வாசகத்தை எல்லாம் சேர்த்து விட்டான். தெருவிலே போகிற போது செருப்பால் அடித்தார்களாம். பகதாது வீதியிலே செருப்படிபட்டான். காரணம், குர்ஆனில் இல்லாத வசனங்கள் இங்கு இருக்கிறது. இப்ப எழுதப்பட்ட இந்த வேதம் இருக்கிறது, தாலிக்கல் கிதாப் லா ரைப், இதுல எந்த சந்தேகமும் இல்லை. யாரும் கூட்டவும் முடியாது, குறைக்கவும் முடியாது. எழுதப்பட்ட பப்ளிக்காக இருக்கிற இந்த வேதத்தில் அல்லாஹு அக்பர், பெரும் பெரும் கவிஞர்கள் இந்த குர்ஆனுக்கு இன்னாத்தைனா கல்கௌசர் மாதிரி எழுதி கொடுன்னு கேட்டானுங்க. இன்னாத்தைனா கல்கௌசர் மாதிரி எழுதி கொடுங்க, கேட்டதெல்லாம் கிடைக்கும். அவர் உட்கார்ந்து எழுதுறார் இன்னாத்தைனா மாதிரி. ஹுமாயூன் இன்னாத்தைனா மாதிரி எழுதுறாரு, அடிக்கிறார், திரும்ப எழுதுறார். 6 மாத காலம். கடைசியில் என்ன எழுதினார் தெரியுமா? அந்த சூறாவை அப்படியே எழுதி வச்சாரு. இன்ன அத்தைனா கல்கௌசர் ஃபஸல்லி லிரப்பிக வன்ஹர் இன்ன ஷானியக ஹுவல் அப்தர் மா ஹாதா கவுலுல் பஷர். இது மனித சொல்லே அல்ல என்று ஓடிட்டார். இது மனித சொல்லே அல்ல, யாரும் கொண்டு வர முடியாததில் இந்த எழுதப்பட்ட வேதத்தில் எந்த சந்தேகமும் இல்லை என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான். அதனால அல்லாஹ் இந்த வேதத்துக்கு 3வது கிதாபுன்னு பேர் வச்சிருக்கிறான். 4வதாக ஹிராவிலே இறக்கப்பட்ட இந்த வேதத்திற்கு பெயர் அல் முபீன், ஹமீம் வல் கிதாபில் முபீன். இது தெளிவான வேதம், இதுல இல்லாத கருத்தே இல்லை. மனிதன் வேண்டுமானால் இதுவரை கண்டுபிடிக்காமல் இருக்கலாம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இதில் சொல்லாத எந்த விஷயங்களும் இல்லை. எல்லா விஷயங்களையும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன், விஞ்ஞானமா, ஆன்மீகமா, மருத்துவமா, தொழில்துறையா, அத்தனையும் குர்ஆனில் இருக்கிறது. இது ஒரு மாலிக்யூல், அனைத்தையும் உள்ளடக்கிய பெட்டகம் முபீன். என்ன விஞ்ஞான உள்ளே நுழையல இல்லையா? வல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன் என்று சொல்கிறான் அல்லாஹ். மனுஷனால படைக்க முடியுங்கிறான் அல்லாஹ். மனுஷனால படைக்க முடியும், என்ன விஞ்ஞானம் அதுக்கு வரல. மனுஷன் உருவாக்கத்தான் செய்வான், படைக்க மாட்டான். மனிதனால் படைக்க முடியும், ஆனால் அல்லாஹ் அஹ்ஸனுல் காலிகீன், படைப்பினங்களில் அழகாக படைப்பவன் அல்லாஹ். ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைச்சாங்களா இல்லையா? வவ்வால படைச்சாங்க. சாப்பிடுறதும் வாய் வழியா தான், வெளியேறதும் வாய் வழியா தான். இது என்ன அஹ்ஸனா? இது என்ன அஹ்ஸனா? அல்லாஹ் தான் அஹ்ஸனுல் காலிகீன் இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். இன்னும் வானங்களை பற்றி, கேலக்சிக்கு போயிருச்சு விஞ்ஞானம், வானங்களை பற்றி இன்னும் விஞ்ஞானம் வரவே இல்லை. அல்லாஹ் சபஅ தராயிக், வானத்திலே 7 வழிகளை வைத்திருப்பதாக சொல்லுகிறான். 7 வானங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். வானத்திற்குள்ளே செல்லுகிற வழிகள் இருக்கிறது என்று சொல்லுகிறான். இன்னும் விஞ்ஞானம் நுழையவே இல்லை, மலக்குகளுக்குள் வரவே இல்லை, ஜின்களுக்குள் வரவே இல்லை. அப்ப குர்ஆன் எதை சொல்லுகிறதோ அதில் 5% கூட விஞ்ஞானம் தொடவில்லை. அதனால அல்லாஹ் குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது குர்ஆனுக்குள்ளேயே பேர் வைக்கிறான், இது முபீன். 6வது அல்லாஹ் அல் கரீம் என்கிறார். குர்ஆனுக்கு பேர் சொல்லும் போது இன்னஹு லகுர்ஆனுன் கரீம். உலகத்துல எந்த வேதத்துக்கு கரீம் அல்ல, தங்கைக்குரிய வேதம். குர்ஆன் கீழே விழுந்துச்சுன்னா விட்டுருவோமா? இவன் 1000 தடவை கீழே விழுவான், ஆனால் குர்ஆன் கீழே விழுந்து விட்டால் இல்லையா, குர்ஆனுக்கு ஒன்று என்றால் இவரால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இது கரீம், இது சங்கை பொருந்திய வேதம். மனிதன் தன்னுடைய உயிரை விட இஸ்லாமியன் அதிகமாக மதிக்கிற வேதம் இது கரீம். அல்லாஹ் குர்ஆனிலே பேர் வைக்கிறான். 6வதாக அல் கலாம். குர்ஆன் இருக்கா இல்லையா? கலாமுல்லாஹ். அல்லாஹு அக்பர். ஹத்தா யஸ்மா கலாமுல்லாஹ். குர்ஆன் பேசுகிறது.
இதற்கு பேர் கலாம், அல்லாஹ்வினுடைய கலாம். பைத்துல்லா சிறந்ததா கலாமுல்லா சிறந்ததா என்று இறைநேசர்கள் பேசிக் கொள்வார்கள். பைத்துல்லான்னா அல்லாஹ்வினுடைய வீடு காபத்துல்லா, இது சிறந்ததா? குர்ஆன் கலாமுல்லா சிறந்ததா? காபத்துல்லா அல்லாஹ்வோடு சேர்ந்ததல்ல. காபத்துல்லாங்கிறது ஒருத்தருடைய வீடு, அவரோடு சேர்ந்ததல்ல. ஆனால் ஒருவருடைய பேச்சு அவரோடு சேர்ந்தது இல்லையா? வீடு அவரோடு சேராது, பேச்சு அவரோடு சேரும். இப்ப காபத்துல்லா அல்லாஹ்வோடு சேர்ந்ததல்ல, ஆனால் கலாமுல்லா அல்லாஹ்வோடு சேர்ந்தது. கலாமுல்லா அல்லாஹ்வோடு சேர்ந்தது. அதனால காபாவை விட கலாமுல்லா சிறந்தது. இன்னைக்கு ஹஜ்ஜுக்கு போறக்கூடிய ஹாஜிகளுக்கு மாலை போட்டு வரவேற்கிறோம், பைத்துல்லாவிற்கு சென்றவர். ஆனால் கலாமுல்லாவை சொல்லக்கூடிய ஹாபில்களுக்கு அதைவிட சிறந்த ஹாபில்கள் மதிக்கப்படுகிறதா? ஏனென்றால் மகத்துவம் தெரியவில்லை. கலாமுல்லா பைத்துல்லாவை விட உயர்ந்தது. ஏழாவதா ஒரு பேர், இதுக்கு அழகான பெயர் அந்நூர். குர்ஆனே சொல்லி காட்டுகிறது, அன்ஸல்னா இலைக்கும் நூரா, உங்களுக்கு நாம் பிரகாசத்தை. குர்ஆன் இறங்குவதற்கு முன்னால் இந்த சமூகம் இருள் நிறைந்த சமூகமாக இருந்தது இல்லையா? அதுவும் பெருமானாருக்கு குர்ஆன் எப்படி இறங்குச்சு? வேர்த்து விறுவிறுத்து போயிடுவாங்க. கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வேர்த்து விறுவிறுத்து விடுவார்கள். அதிலையும் மலைகளில் கூட குர்ஆனை தாங்குகிற அளவிற்கு ஆற்றல் படைத்த மலை எதுன்னு சொன்னா இந்த ஹிரா தான். அதனாலதான் அந்த மலைக்கு பேரே ஜபல் நூர். ஜபல் நூர், பிரகாசத்தை தாங்கிய மலை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அத்தனை கஷ்டத்தையும் தாம் பெற்று, வஹீயினுடைய கஷ்டம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒட்டகத்திலே செல்லுகிற போது வஹி இறங்கிவிட்டால் ஒட்டகம் படுத்துவிடும். குஸ்வா என்ற ஒட்டகம் மட்டும்தான் வஹியை தாங்குமாம். வேற எந்த ஒட்டகத்துக்கும் வஹியை தாங்குகிற ஆற்றல் கிடையாது. ஸைத் ரலியல்லாஹுவினுடைய மடியிலே பெருமானார் படுத்திருக்கிற போது வஹி வந்தது. ஸைத் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், என்னுடைய மடி, என் துடை இரண்டாகி விடுமோ என்று நான் பயந்து விட்டேன். அவ்வளவு ஆற்றல் நிறைந்தது அது, நூறு பிரகாசம். இதற்கு உதாரணம் சொல்லுவார்கள் முஃபஸ்ஸிரீன்கள். சூரியனுடைய பிரகாசத்தை வாங்கி எப்படி நிலவு குளிர்ச்சியாக்கி கொடுக்கிறதோ, இதை போன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வினுடைய நூரை வாங்கி, அந்த கஷ்டத்தை வாங்கி இந்த உம்மத்திற்கு குளிர்ச்சியாக்கி கொடுத்த பதில் பௌர்ணமி நிலவு என்கிறார்கள். நம்ம பாஷையில சொல்றாருன்னா ஃப்ரிட்ஜ், மின்சாரத்தை எல்லாம் தான் வாங்கி உள்ளே வைத்திருக்கிற பொருளை குளிர்ச்சியாக்கி கொடுக்கிறதே. இதுபோல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் இருந்திருக்கிற அந்த நூரை கஷ்டத்தை எல்லாம் தான் வாங்கி இந்த உம்மத்திற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓத ஓத சந்தோஷம். தூக்க வராத ஆளுக்கெல்லாம் குர்ஆன் ஓதுனா தூக்கம் வந்துரும். சக்கீனத், நிம்மதிக்கு மேல் நிம்மதியை இந்த குர்ஆன் கொடுக்கிறதே. அப்ப இது நூறு இல்லையா? நூறு என்று சொன்னாலே பிரதிபலிப்பு, தானே பிரகாசத்தை உருவாக்குனா அதுக்கு பேர் லியா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான், ஹுவல்லதி ஜஅல ஸம்ஸ லியாஅன் வல் கமர நூரா. சூரியனை பற்றி அல்லாஹ் சொல்லுகிற போது அதை லியா என்கிறான். அதே பிரகாசத்தை உருவாக்குகிறது. அதிலிருந்து வாங்கி கொடுக்கிறதுனால சந்திரனுக்கு அல்லாஹ் ஒரு காலத்திலேயும் லியா என்று சொல்ல மாட்டான், நூறு என்று தான் சொல்லுவான். டீப் லைட் இதுவே பிரகாசத்தை உருவாக்காது, இது லியா அல்ல, இது நூர். இன்னொன்றிலிருந்து பிரகாசத்தை வாங்கி கொடுக்கும். அப்ப அன்புக்குரியவர்களே, குர்ஆனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேர் வைத்திருக்கிறான், அன்ஸல்னா இலைக்கும் நூரா. இதற்கு முன்னால் இந்த சமூகம் இருளில் இருந்தது. நாயகத்திற்கு குர்ஆன் வந்தது. குர்ஆனை பெற்றதற்கு பிறகு இது ஒளி நிறைந்த சமூகமாக மாறியது இல்லையா? 1,24,000 பேர்களும் ஒளி விளக்குகள். பெருமானாரை நேரடியாக பார்த்த சஹாபாக்கள் அந்த பிரகாசத்தை பெற்றதால் உலகத்திற்கு வெளிச்சம் காட்டுகிற விளக்குகள், ஒளி விளக்குகள். அப்ப இந்த குர்ஆனினுடைய ஆற்றல் என்ன என்பதை அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க கடமைப்பட்டிருக்கிறோம். எட்டாவதாக குர்ஆனுக்கு அல்லாஹ் பேர் சொல்றான் ஹுதன். ஹுதன் வ ரஹ்மாலில் முஃமினீன். இது முஃமின்களுக்கு வழிகாட்டி என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆனுக்குள்ளேயே குர்ஆனுக்கு பெயர் வைக்கிறான். இது ஹுதா. எத்தனை பேருக்கு வழிகாட்டுச்சு இது? அல்லாஹு அக்பர். வந்தாரு ஒரு கிராமவாசி. இந்த வரலாறை தொட்டால் தொட்டுக்கொண்டே போகலாம். முஹம்மதே, ஏதோ குர்ஆன் வந்ததாக சொல்லுகிறார்களே, ஓதி காட்டுங்கள். ஃபஸ்தஹ் பிமா துஅமர். ஒரு வார்த்தை தான், சஜிதால விழுந்தாரு, ஈமான் கொண்டாரு. ஃபஸ்தஹ் பிமா துஅமர்.
இப்படி ஒரு வார்த்தையை யார் சொல்ல முடியும் என்று கேட்கிறார் கிராமவாசி இல்லையா? அப்ப இந்த குர்ஆன் ஜாபிர் இப்னு சலீம் வருகிறார், 700 குடும்பத்தின் தலைவர், 2 பேர்ட்ட அனுப்பிச்சு விட்டாரு. 2 கேள்வி கேளுன்னாரு. எவ்வளவு பெரிய அறிவாளி! மன் கால் மாதா கால், யார் இந்த குர்ஆனை பற்றி சொல்லுகிறார், என்ன சொல்லுகிறார் கேட்டுவா. 2 வார்த்தை தான், மன் கால் மாதா கால், யார் சொன்னார் என்ன சொன்னார். நாயகத்திட்ட வந்தாங்க அந்த 2 பேரும், பெருமானாரை பார்த்து மன் கால், முஹம்மது இப்னு அப்துல்லா. இது சொன்னது யாரு? முஹம்மது இப்னு அப்துல்லா. என்ன சொல்கிறார்? இன்னல்லாஹ யாமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன். ஒரு வசனத்தை தான் ஓதி விட்டாங்க பெருமானார். அல்லாஹ் 3 விஷயத்தை ஏவுறான், 3 விஷயத்தை தடுக்கிறான். நீதத்தை ஏவுகிறான், உபகாரத்தை ஏவுகிறான், சொந்த பந்தங்களோடு சேர்ந்திருக்க வேண்டும் என்று அல்லாஹ் ஏவுகிறான். கெட்ட சொல், கெட்ட செயல், புரட்சி, இதை அல்லாஹ் தடுக்கிறான். இந்த வசனத்தை ஓதி காட்டின உடனே 700 குடும்பத்தின் தலைவர் வருகிறார், ஒன்றுமே பேசவில்லை, ஈமான் கொண்டார். மஹாதா கவுலுல் பஷர், இது மனித சொல்லே அல்ல, இப்படி ஒரு வார்த்தையை மனிதன் பயன்படுத்தவே முடியாது என்று ஈமான் கொண்டார். அதான் ஹுதா, இந்த குர்ஆன் காட்டுகிற வழிகாட்டல் இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மாரிஸ் புயல் வரைக்கும் அத்தனை பேர்களும் குர்ஆனில் இருக்கக்கூடிய இந்த கருவியலை பார்க்கிறார்கள், எப்படி கரு உருவாகுதுன்னு. 1400 வருஷத்துக்கு முன்னாடி குர்ஆன் சொல்வதை கேட்கிறார், பார்க்கிறார், ஈமான் கொள்கிறார். இன்னைக்கு வரைக்கும் அது ஹாதி, ஹிதாயத்தை கொடுத்து கொண்டே இருக்கிறது. இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒற்றை வரியிலே சொல்லுகிறான், குர்ஆனுக்கு பேர் வைத்திருக்கிறான், இது ஹுதா. 9வதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் என்று பேர் வைக்கிறான். நிறைய பேருக்கு ரஹ்மத்னா என்ன அர்த்தம்னே தெரியாது. உலகத்தில் ரஹ்மத் இல்லாம வாழவே முடியாது. சுபிச்சம், சுபிச்சம், அல்லாஹ்வினுடைய அருள் இல்லாமல் உலகத்தில் தோன்றிய 1,24,000 நபிமார்கள் அல்லாஹ்ட்ட எதை கேட்டாங்களோ இல்லையோ ரஹ்மத்தை கேட்டிருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் முதல் மனுஷன் கேட்கிறார் அல்லாஹ்ட்ட, ரப்பனா வலம்னா அன்ஃபுஸனா இல்லம் தஃபிர் லனா வ தர்ஹம்னா, நீ மட்டும் கிருபை செய்யவில்லை என்றால், ரஹ்மத்து செய்யவில்லை என்றால் நான் நஷ்டவாளியாகி விடுவேன். அல்லாஹ்வினுடைய அருள் யாருக்கு இல்லையோ அவர் நஷ்டவாளி. இப்ப குர்ஆனை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ரஹ்மத் என்கிறான். அப்ப அந்த அருளை நாம் கையிலே வைத்துக் கொண்டு பயன்படுத்தாமல் இருக்கிறோம். இந்த ரஹ்மத்தை தான், அருளை தான் பெருமானார் ஹிரா குகையில் இருந்து பெற்று வருகிறார்கள், இந்த சமூகத்திற்கு பங்கு வைக்கிறார்கள் இல்லையா? ரஹ்மத், உலகத்தில் ரஹ்மத் இல்லாமல் எதுவும் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 10வதாக இதுக்கு பேர் வச்சிருக்கிறான், ஷிஃபா. என்ன அழகான பேரை அல்லாஹ் வைத்திருக்கிறான், நுனஸ்ஸிலு மினல் குர்ஆனி மா ஹுவ ஷிஃபா. குர்ஆனில் இருந்து ஷிஃபாவை நாம் இறக்கி வைத்திருக்கிறோம். இப்ப குர்ஆன் ஷிஃபா என்பது எத்தனை பேருக்கு தெரியும்? முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுகிறார்கள், குர்துபி போன்ற நூல்களிலே நீங்கள் பார்க்கலாம், ஒருத்தருக்கு காய்ச்சல் வந்துருச்சா குர்ஆனை வச்சு வைத்தியம் பார்க்கலாம். இன்னைக்கு டெச் வைத்தியம் வந்து விட்டது இல்லையா? அது மாதிரி நாடி பார்த்து செய்கிற வைத்தியம் வந்து விட்டது, ஏராளமான மருத்துவ முறைகள். ஆனால் குர்ஆன் சொல்லுகிறது இது ஷிஃபா, நான் ஷிஃபா என்று சொல்லுகிறது. எல்லா நோய்களுக்கும் இதிலே மருந்து இருக்கிறது. யார் இதை பயன்படுத்தினோம்? அர்-ரஹ்மான் சூராவில் இருக்கக்கூடிய ஃபபி ஐயி ஆலாஇ ரப்பிக்குமா துகத்திமான் என்ப வருகிற போது காய்ச்சல்காரரின் மீது ஓதி ஊதினால், ஒவ்வொரு ஃபபி ஐயி ஆலா ரப்பிக்குமா துகத்திமான் அர்-ரஹ்மான்ல வரும்போது ஓதி ஊதினால் எவ்வளவு பெரிய காய்ச்சலாக இருந்தாலும் ஷிஃபாவாகும். அந்த ஆற்றலை அல்லாஹ் ரஹ்மானுக்கு வைத்திருக்கிறான், அந்த ரஹ்மான் சூராவுக்கு வைத்திருக்கிறான். ஆனால் எத்தனை பேர்கள் காய்ச்சலில் அர்-ரஹ்மானை பயன்படுத்துகிறோம்? மழை போன்ற கடனை குறைக்கிற வசனங்கள், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறான், நான் தான் மாலிக்குல் முல்க், துஇஸ்ஸு மன் தஷா வ துதில்லு மன் தஷா பியதில் கைர் வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர். இந்த வசனங்கள் இருக்கிறதே மலை மாதிரி கடன். உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா ஜும்ஆ தொழுகைக்கு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, ஏங்க ஜும்ஆவுக்கு வரலன்னு கேக்குறாங்க. இல்ல, கடன்காரன் எனக்கு நிறைய கடன் வந்துருச்சு, நான் தொழுகைக்கு வந்த கடன்காரன் புடிச்சுக்குவான், அதனால நான் தொழுகைக்கு வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க, இந்த வசனத்தை சுபஹுக்கு பிறகு 7 தடவை, அஸருக்கு பிறகு 7 தடவை ஓதுனாங்க. ஓதினார்,
அடுத்த வாரத்திலேயே சொன்னார், என் கடன் முழுக்க தீர்ந்து போனது என்றார். அவங்க இஹ்லாஸ், அவர்கள் ஓதினார்கள், கடன் அருந்து போனது, தீர்ந்து போனது. அப்ப எல்லா விதத்திற்கும் ஷிஃபா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த குர்ஆனிலே வைத்திருக்கிறார். அதனால் குர்ஆன் தனக்கு ஷிஃபா என்று பெயர் சொல்கிறது. குர்ஆனே குர்ஆனுக்கு பெயர் வைத்திருக்கிறது. இன்னொரு 11வது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மௌஇலா என்று சொல்கிறான். கத் ஜாஅத்துக்கும் மௌஇலா, உபதேசம் செய்யக்கூடிய வேதம் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன் மாதிரி உபதேசம் செய்யறது உலகத்தில் ஏதாவது வேற வேதங்கள் இருக்கா? ஒரு மனிதனுடைய எல்லா செயல்பாடுகளையும் இவன் எப்படி நடப்பது என்று உபதேசம் செய்கிற வேதம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நீங்க பார்க்கலாம், 15வது ஜுஸூல நீங்க எடுத்து பாத்தீங்கன்னா லா லாண்டே போட்டு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு 12-13 இடத்துல லா தகிஃப் மா லைஸ லக பிஹி, உனக்கு தெரியாத பேசாத. சபையில உட்கார்ந்து இருக்கும்போது உனக்கு தெரிஞ்ச பேச, தெரியாத பேசாத. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உபதேசம் செய்கிறான். நிறைய உபதேசம் பண்ணுவான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். குர்ஆனுக்குள்ள உள்ள நுழைஞ்சிட்டாக்கா, லா தபசுத் யதக மஅலூலத்தன் அலா உனுகிக் வலா தபசுத்ஹா குல்லல் பஸ் லா தஜஅல் யதக மஅலூலத்தன் அலா உனுகிக். உன் கைய நல்ல விஷயங்களுக்காக யாராவது வருகிற போது கையை கட்டிக்காத, ஜேப்ப மறைச்சு கட்டிக்காத. அதே நேரத்தில் அம்புட்டை எடுத்து கொடுக்கிறார். கஞ்சத்தனமாகவும் இருக்காதே, ஊதாரியாகவும் இருக்காது. நீ எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறார். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் மகனுக்கு பேசிய உபதேசம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நிறைய சொல்லுவார். லா தம்சி ஃபில் அர்லி மர்ஹா, பூமியிலே நெஞ்சை நிமிர்த்திக் கொண்டு நீ பெருமையோடு திரியாதே. இல்லையா? அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனுக்குள்ளே நிறைய உபதேசம் பேசுகிறான். அதனால் அதற்கு பெயர் மௌஇலா. 12வது அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான் திக்ர். குர்ஆனே குர்ஆனுக்கு பேர் சொல்லுகிறது, திக்ர் என்று சொல்லுகிறது. ஹாதா திக்ருன் முபாரக், இது பரக்கத் பொருந்திய கூற்று. அல்லாஹ் நம்ம திக்ர் செய்யறமா இல்லையா? சுப்ஹானல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் ஓதுவதும் திக்ர். இது கலாமுல்லாஹ். இவன் அல்லாஹ்வினுடைய வேதத்தை ஓதுகிற போது இவனை அல்லாஹ் நினைக்கிறான், அல்லாஹ்வை இவன் நினைக்கிறான். அல்லாஹ்வுடைய நினைப்போல போய் தானே குர்ஆன் ஓதுறான். அல்லாஹ்வை இவன் நினைக்கிறான், இவனை அல்லாஹ் நினைக்கிறான். இதுவும் குர்ஆன் ஓதுவதும் திக்ர் தான் என்று குர்ஆன் பேசுகிறது. 13வது குர்ஆன் தனக்கு பேர் சொல்லுகிறது முபாரக், திக்ருன் முபாரக், பரக்கத் பொருந்திய வேதம் என்று குர்ஆன் தனக்கு தானே பேர் சொல்கிறது. அல்லாஹு அக்பர். ஒன்றை 100ஆக்கும் வேலை, 100ஐ 1000ஆக்குகிற வேலை, இதுதானே பரக்கத். உங்களுக்கு முன்பதாகவே நான் சொல்லியிருக்கிறேன் பரக்கத்திற்கு விளக்கம். ஒன்று ஒன்றாகவே இருக்கும் 1,00,000 வேலையை பார்க்கும், இதுதான் பரக்கத். ஒன்னு ஒன்னாவே இருக்கும், 1,00,000 வேலையை பார்க்கும். இமாம் புகாரி ஒரு உதாரணம் காட்டுவார்கள், ரொம்ப அழகான உதாரணம். அனஸ் ரலியல்லாஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பசியோடு இருக்கிறார்கள் என்பதை போய் தாயாரிடத்திலே சொல்ல, உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா பெருமானாருக்கு அதிகம் விருந்து கொடுத்த பெண்மணி யார் என்றால் உம்மு சுலைம் ரலியல்லாஹு தான். பெருமானாருக்கு பசின்னா அவங்களால தாங்க முடியாது. அதனால அனஸ் ரலியல்லாஹு தன்னுடைய மகன்கிட்ட ஒரு 4 ரொட்டியை சுட்டு அம்மா கொடுத்து அனுப்புறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹ்வை பார்த்துட்டு இருக்காங்க, ரசூலுல்லாஹ் கதவை பார்த்துட்டு இருக்காங்க, சஹாபாக்களை பார்த்துட்டு இருக்காங்க. அனஸ் ரலியல்லாஹு அங்க நின்னுகிட்டு அந்த 4 ரொட்டியை காட்டினாங்களாம். நாயகமே பசியோடு இருக்கு, ரொட்டி கொண்டு வந்திருக்கேன்னு. 4 ரொட்டியை காட்டின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய தலைவர்களை போன்று உண்ணாவிரதத்திலே தனியாக போய் சாப்பிட்டு விட்டு தலைவர் அல்ல ரசூலுல்லாஹ். இல்ல உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லி போட்டு தமிழக முதல்வர் தனியா போய் சாப்பிடுறதெல்லாம் புரிஞ்சுக்கா, அது தமிழ்நாட்டிலே நடக்கும், வெளி மாநிலங்களிலே நடக்கலாம். ஆனால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனஸ் ரலியல்லாஹு சொன்னாங்களா, அனஸ் உங்க அம்மாவிடத்திலே சொல், சஹாபாக்கள் அத்தனை பேர்களும் தோழர்கள் எல்லாம் உங்கள் வீட்டுக்கு வருகிறார்களாம், சொல். அனஸ் ரலியல்லாஹு 4 ரொட்டியை தூக்கிட்டு வீட்டுக்கு ஓடுறாங்க. ஓடி போய் சொன்னாங்க, அம்மா நாளை காட்டினேன் ரசூலுல்லாஹ் படையோடு வர்றாங்க. 90 பேர் வீட்டுல ஒண்ணு இல்ல 90 பேர். ஆனால் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹுவினுடைய மன உறுதி, நம் குடும்பத்தை பற்றி ரசூலுக்கு தெரியும், கவலைப்பட தேவையில்லை. நம் குடும்பத்தை பற்றி தாகா நபிக்கு தெரியும், கவலைப்பட தேவையில்லை. போனாங்க ரசூலுல்லாஹ். அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹுடைய வீடு என்னன்னா ஒரு 10 பேர் சாப்பிடுற அளவுக்குள்ள வீடு தான். 10 பேர் உட்கார்ந்து சாப்பிடலாம். பெருமானார் சொன்னார்கள், சட்டியை மட்டும் இறக்க வேண்டாம்,
அடுப்பிலேயே இருக்கட்டும் சட்டி. 10 பேராக போனார்கள், சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். 10 பேராக போனார்கள், சாப்பிட்டு விட்டு வந்தார்கள். 90 பேர் சாப்பிட்டாச்சு, முடிஞ்சு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கூப்பிட்டு சொன்னாங்க, உன்னுடைய உணவிலிருந்து ஏதாவது குறைஞ்சிருக்கான்னு கேட்டாங்க. நாயகமே குறையவே இல்லை, கொஞ்சம் கூடி இருக்கு நாயகமே. இது என் ரப்பு கொடுத்தது என்றார்கள். இந்த விருந்தில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி ஒரு பரக்கத்தை வைத்திருக்கிறார். இந்த விருந்தோம்பலுக்குள்ளே ரப்புக்காக விருந்து கொடுத்து ஒருவர் ஏழையானதாக வரலாறே இல்லை, வரலாறே இல்லை. ஒருவரை உயர்த்துவது இன்னைக்கு உம்மு சுலைம் ரலியல்லாஹு தஆலா நம்மை விட்டு மறைந்து 1400 ஆண்டுகளுக்கு பிறகும் உம்மு சுலைம் நினைக்கப்படுகிறார்கள். விருந்துக்கு இவ்வளவு பெரிய ஆற்றல் இல்லையா? அதனாலதான் முபாரக் ஒன்றாகவே இருந்தது, 90 பேரின் பசியை அகற்றியது. இதான் பரக்கத். ஒரு குர்ஆன் தானே, இதுவரைக்கும் எத்தனை தஃசீர் எழுதி இருக்கிறாங்க குர்ஆனுக்கு, எத்தனை விளக்கம் எழுதி இருக்கிறாங்க? 2000க்கும் மேற்பட்ட தஃசீர் இருக்கிறது, ஹயாத்துல இருக்கிறது. குர்ஆனுக்கு முழு விளக்கமும் எழுதிவிட்டார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? குர்ஆனுக்கு முழு விளக்கம் தெரிந்தவர்கள் உலகத்தில் இருக்கிறார்கள் என்று யாராவது சொல்ல முடியுமா? ஒரு வேதம், அதற்கு விளக்கங்கள் 1000 நூட்கள், லட்சம் நூட்கள். ஆனால் இது பரக்கத் ஒன்றாகவே இருக்கிறது. இவ்வளவு விளக்கங்களை அள்ளி கொடுத்துக் கொண்டே இருக்கிறது. இங்கு 4 ரக்காத் தொழுதா 4 ரக்காத் தான், காபத்துல்லாஹ்ல 4 ரக்காத் தொழுதா 4 லட்சம். ஒன்னாவே இருக்கு, 1 லட்சத்தின் வேலையை செய்கிறது. அத போலதான் இந்த குர்ஆன். இது முபாரக். அல்லாஹு அக்பர். 14வதாக அல் அலி, அல் அலி, இது உயர்ந்தது என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனிலே. இந்த வேதத்தை பற்றி சொல்லுகிற போது இன்னஹு ஃபீ உம்மில் கிதாப் லதைனா லஅலியுல் ஹகீம். இந்த வேதத்தை விட உயர்ந்தது உலகத்தில் எதுவுமே இல்லை. குர்ஆனை விட உயர்ந்த ஒன்று உலகத்தில் இருக்கிறதா? வேற எந்த நூலையாவது வச்சு ஒரு முஸ்லிம் இடத்துல போய் இது குர்ஆன் உயர்ந்ததா அல்லது ஐஏஎஸ்க்கு படிக்கிற இந்த நூல் உயர்ந்ததான்னு கேட்டா எந்த நூல் உயர்ந்ததுன்னு சொல்லுவான்? குர்ஆன். லஅலி, லஅலி, ஆக உயர்ந்த வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 15வதாக அல் ஹிக்மா, ஞானங்கள் நிறைந்தது என்கிறான் அல்லாஹ். ஹிக்மத்துன் பாலிகா, குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேசுகிறான். ஹிக்மா, ஞானங்கள் நிறைந்த வேதம். உலகத்தில் இருக்கிற எல்லா சூஃபிகளும் குர்ஆனை விட்டுட்டு சூஃபியாக முடியுமா? ஞானியாக முடியுமா? குர்ஆனை விட்டு ஞானியாக முடியுமா? முடியாது. சின்ன சின்ன வசனங்கள் பெரிய பெரிய ஞானிகளை உருவாக்கி இருக்கிறது. சின்ன சின்ன வசனங்கள். அல்லாஹு அக்பர். இது ஹிக்மா, ஞானம் நிறைந்த வேதம். இதற்குள்ளே எல்லா வகையான பொக்கிஷங்களும், ஹத்துஹு லாஹிரும் வ பாத்தினும், இதற்கு வெளிரங்கமும் உண்டு, உள்ரங்கமும் உண்டு. ஒவ்வொரு ஆயத்துக்குமே வெளிரங்கமும் உண்டு, உள்ரங்கமும் உண்டு. உள்ரங்கத்தை சூஃபியாக்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள், வெளிரங்கத்தை உலமாக்கள் அறிந்து கொள்ளுகிறார்கள். கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள். 16வதாக அல் ஹக்கீம், இந்த வேதத்திற்கு பேர் அல்லாஹ் சொல்லுவான் அல் ஹக்கீம். தில்க ஆயாத்துல் கிதாபில் ஹக்கீம், ஞானம் நிறைந்த வேதம், பொக்கிஷங்களை அள்ளி கொடுக்கிற வேதம். 17வதாக இந்த வேதத்துக்கு அல்லாஹ் சொல்றான் அல் முஹைமின். அல்லாஹு அக்பர். ரொம்ப அழகான பேர் அல் முஹைமின். முஹைமின் என்ன தெரியுமா? வாட்ச்மேன், ரகீப். இந்த சமூகத்தை பாதுகாக்கும் வேதம். குர்ஆன் இருக்கிற வரை இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு உண்டு. குர்ஆன் அழிந்தால் சமூகம் அழிந்துவிடும் இல்லையா? வாட்ச்மேன் வீட்டில் இருந்தாருன்னு சொன்னா நிம்மதியா தூங்குவோமா இல்லையா? இந்த சமூகத்திற்கு நிம்மதி, இந்த சமூகத்திற்கு பாதுகாப்பு, இந்த சமூகத்திற்கு பயமின்மை, இது அனைத்தையும் கொடுப்பது அல் குர்ஆன். எந்த சமூகத்தில் குர்ஆன் இருந்ததோ அந்த சமூகம் தோற்றதாக வரலாறு இல்லை. எந்த சமூகம் குர்ஆனை விட்டதோ இன்னைக்கு நமக்கு இவ்வளவு இழிவு, இவ்வளவு மக்கள் இருந்தோ என்ன காரணம்? குர்ஆனை பிடிக்கவில்லை இல்லையா? கையில் எடுக்கல, பிடிக்கல, ஓதல, அதன்படி நடக்கவில்லை, சிந்திக்கவில்லை. ரகீப் அல் முஹைமின். அல்லாஹு அக்பர். 18வதாக குர்ஆனே சொல்லுகிறது அல் ஹபல். வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், வஅத்தஸிமு பிஹப்லில்லாஹ், அல்லாஹ்வின் கயிறு. குர்ஆன்ங்கிறது அல்லாஹ்வினுடைய வடக்கயிறு இல்லையா? ஒருத்தன் கீழே தொங்கிட்டு இருக்கிறான், கயிறு கிடைச்சா எவ்வளவு சந்தோஷம். கடலிலே மூழ்க போகிறான், காப்பாற்றுவதற்கு கயிறு கிடைக்கிறது. இவர்களே,
ஹிராவிலே இறங்கிய அந்த குர்ஆன் தனக்கு அஸ்ஸிராத்துல் முஸ்தகீம் என்று பேர் வைக்கிறது. சிராத்துல் முஸ்தகீம் நம்ம அங்கந்து சூறாவிலே ஓதுறோமா இல்லையா? நேரிய பாதை, குர்ஆனை விட நேரான பாதையை காட்டக்கூடியது எதுவும் இருக்கிறதா? இது ஓரப்பாதை அல்ல, சரி விடுவதற்கு இது நேரான பாதை என்ற தன்னை அறிமுகப்படுத்துகிறது. 20வதாக கையும், இது நித்தியமானது, நிரந்தரமானது. மற்ற வேதங்கள் எல்லாம் ஒரு வாரம் இருக்கும், மற்ற புத்தகங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும் இல்லையா? ஸ்கூல்ல வச்சிருக்கிற புக்குகள் எல்லாம் மாற்றப்பட்டு விடும், காலம் போக போக மாற்றத்தை தழுவும். ஆனால் இது நிரந்தரமான வேதம், இதை யாரும் மாற்ற முடியாது. கையும் என்று குர்ஆன் பேசுகிறது. 21வதாக அல் கவுல். அல் கவுல் பேச்சுன்னா இதுதான் பேச்சு, பேச்சு வடிவத்தில் உள்ளது. இன்னஹு லகவுலுன் ஃபஸ்ல். கவுல் என்று சொல்லுகிறது குர்ஆன், தனக்கு பேர் வைக்கிறது. கவுல்ட சொல். உலகத்திலே 1000 சொற்கள் இருக்கிறது, ஆனால் குர்ஆன் என்ற சொல்லை விட, குர்ஆனில் சொல்லப்பட்ட சொல்லை விட உயர்ந்த சொல் உலகத்தில் இருக்கிறதா கேட்கிறது. 22வது ஃபஸ்ல் என்று அல்லாஹ் பேர் வைக்கிறார், பிரித்து பிரித்து காட்டக்கூடியது. எல்லா சட்டங்களையும் அனைத்து செய்திகளையும் தெளிவாக பிரித்து சொல்லுகிற அற்புத வேதம் என்று தன்னை அறிமுகப்படுத்துகிறது. 23வதாக நப என்று சொல்லுகிறது. அம்மைய தஸாஅலூன் அனின் நபஇல் அஸீம், செய்தி சொல்லும் வேதம் என்று சொல்கிறது. செய்திகளை பற்றி கேட்கிறார்கள். இந்த குர்ஆன் சொல்லுகிற செய்திகள்ல பொய்மை இல்லாத செய்திகளை கொண்ட வேதம். மற்ற செய்திகள்ல பொய்ய கலந்துருவான், ஆனால் ஒரு பொய் கூட இல்லாத ஒரு வேதம் இருக்கிறது என்றால், செய்திகள் இருக்கிறது என்றால், கடந்த கால செய்தி, வருங்கால செய்தி, நிகழ்கால செய்தி, அனைத்திலும் உண்மையை சொல்லுகிற வேதம் நபா அலீம். இது பிரம்மாண்டமான வேதம் என்று குர்ஆன் தன்னை சொல்லுகிறது. அலீம், பிரம்மாண்டமானது. எத்தனை பேர்கள் ஒன்று சேர்ந்து எழுதினாலும் முடிக்க முடியாது, எத்தனை பேர்கள் ஒன்று சேர்ந்து பேசினாலும் முடிக்க முடியாது, பிரம்மாண்டமான வேதம். 25வதாக அஹ்சனுல் ஹதீஸ் என்று சொல்லுகிறது. அல்லாஹு நஸ்ஸல அஹ்சனுல் ஹதீஸ், பேச்சிலேயே அழகிய பேச்சு. நிறைய பேசுறோம், ஆனா குர்ஆன் பேசுற மாதிரி யாரும் பேச முடியுமா என்று கேட்கிறது. வசன நடையில் பேசுவதாக இருந்தாலும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்ன அழகாக சொல்லுவான். வஸ்ஸம்சி வதுஹாஹா வல் கமரி இதா தலாஹா வன் நஹாரி இதா ஜல்லாஹா வல் லைலி இதா யஷாஹா. குர்ஆன் பேசுவதை போன்று யாரும் பேச முடியாது. மசானி, ஒரு செய்தியை பலமுறை சொல்லி விளக்கும் ஆற்றல் படைத்தது. மூசா அலைஹிஸ்ஸலாத்தினுடைய செய்தியை பலமுறை சொல்லும், ஆனால் பல கோணத்தில் சொல்லும் ஆற்றல் படைத்தது. 27வதாக அல் முத்தஷாபிஹ், விளங்கவே முடியாத வேதம். அலிஃப் லாம் மீமுக்கு யாராவது விளக்கம் சொல்ல முடியுமா? அலிஃப் லாம் மீமுக்கு உலகத்தில் விளக்கம் சொல்றவங்க யாராவது இருக்காங்களா? ஏன் தெரியுமா? அறிஞர்களின் முதுகை உடைப்பதற்காக. எல்லாம் எனக்கு தெரியும்னு குர்ஆனுக்கு முன்னாடி யாரும் பேசிடக்கூடாது. எல்லாம் உனக்கு தெரியுமா, இதற்கு விளக்கம் சொல். அலிஃப் லாம் மீம் ஹாம் மீம். அன்றைய அரபுகள் சொன்னார்களாம், அபுஜது கணக்கை வைத்து சொன்னார்கள். அலிஃப் லாம் மீம் என்று சொல்லுகிற பொழுது அலிஃப்னா 1 அபுஜது கணக்குல, லாம்னா 30, மீம்னா 40. அப்ப இந்த வேதமே மொத்தம் 71 வருஷம் தான் இருக்கும்னாங்களாம். இந்த வேதமே அலிஃப்னா 1, லாம்னா 30, மீம்னா 40, மொத்தம் 71 வருஷம். உடனே அல்லாஹ் அடுத்த ஆயத்துல சொன்னா, இன்னொரு தடவை அலிஃப் லாம் ரா. அலிஃப்னா 1, லாம்னா 30, ரான்னா 200. அப்ப 231 வருஷம் தான் இருக்கும். பெருமானார் ஓதினாங்க காஃப் ஹா யா ஐன் சீன் காஃப். நான் ஓடிய போயிட்டான். இது கணக்கில்லாமல் செல்லக்கூடிய வேதம். அப்ப முத்தஷாபிஹ். 28வதாக அத்தன்சீல். இந்த வேதத்தை மற்ற வேதம் மாதிரி ஒட்டுமொத்தமா அல்லாஹ் இறக்கல, கொஞ்சம் கொஞ்சமாக 23 ஆண்டுகள் தனித்தனியாக பிரித்து இறக்கப்பட்டது. இன்னஹு தன்சீலும் மின் ரப்பில் ஆலமீன். அடுத்து அல்லாஹ் சொல்றான் இன்னொரு இடத்திலே 29வதாக இந்த வேதத்திற்கு பேர் ரூஹ். ரூஹ் உயிர். அவ்ஹைனா இலைக்க ரூஹம் மின் அம்ரினா. ரூஹ் என்று சொல்லுகிறான். குர்ஆன் தான் சமுதாயத்தின் ரூஹ். ரூஹ் இல்லாத ஆளுக்கு என்ன பேரு? ஜடலம் இல்லையா? அப்ப எந்த உம்மத்தில குர்ஆன் இல்லையோ,
எந்த வீட்டுல குர்ஆன் இல்லையோ, குர்ஆனின் சிந்தனை இல்லையோ, அது ரூஹ் இல்லாத வீடு. எந்த உம்மத்துல குர்ஆன் இல்லையோ ரூஹ் இல்லாத உம்மா. 30வதாக வஹி. வஹி அல்லாஹ்வால் கொடுக்கப்படுகிற செய்தி. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மனுஷனுக்கு அமைப்பு எப்படி ஏற்படுத்தியிருக்கான்னா, பஞ்சபூதங்கள், 5 பூதங்களால் செய்திகளை அறியலாம். இதிலையும் அறிய முடியாத செய்தியை அக்கலால் அல்லாஹ் கொடுத்திருக்கிற அறிவால் அறிந்து கொள்ளலாம். இந்த அறிவையும் தாண்டி ஒரு செய்தி இருக்கிறது, அதுதான் வஹி. பஞ்சபூதங்களை தாண்டியது அறிவு, அறிவை தாண்டியது வஹி. இந்த குர்ஆனுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லுகிறான், வஹி உன் அறிவால் அறிய முடியாத 1000 செய்திகள் இதற்குள் உண்டு. அரபின்னு பேர் வச்சிருக்கிறான். குர்ஆன் என்ன அரபியா? என்ன அரபி மொழியை பத்தி சொல்றதா இருந்தா நிறைய சொல்லணும். அரபியை விட உயர்ந்த மொழி கிடையாது. காரணம் 1000 உண்டு. மிக லேசான மொழி, அதே நேரத்தில் அர்த்த புஷ்டி நிறைந்த மொழி. அதனால் இதுக்கு அரபின்னு பேர் வச்சிருக்கிறான். 32வது அல் பசாயிர், அகப்பார்வை உடையது. இந்த குர்ஆன் யாருக்கு கிடைக்கிறதோ அவர்களுக்கு அல்லாஹ் அகப்பார்வையை தருகிறான். ஹாதா பசாயிர், அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிறான். 33வதாக இந்த வேதத்திற்கு அல்லாஹ் பயான் என்று பேர் வைக்கிறான். ஹாதா பயானுல் லின்னாஸ், மக்களுக்கு விளக்கி கொடுக்கிற வேதம். இந்த வேதம் உள்ள வந்துருச்சுன்னு சொன்னாவே விளக்கம் தானா கிடைச்சிரும். இது விளக்கி கொடுக்கிற வேதம் என்கிறான். அல் இல்ம் மின் பாதி மா ஜாஅக மினல் இல்ம், அல்லாஹ் சொல்லுகிறான் இந்த வேதத்திற்கு கல்விங்கிறான். மற்றதெல்லாம் ஃபன், கலைகள் தான். ஆனால் குர்ஆனை சார்ந்த கல்வி இருக்கிறதே, இதுதான் இல்ம் என்கிறான். மறுமைக்கான வழியை எது காட்டுகிறதோ அதுதான் இல்ம். இந்த உலகத்தில் மறுமைக்கான வழியை எது காட்டுகிறதோ அது இல்ம், குர்ஆன் தான் காட்டுகிறது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஹக் என்று சொல்லுகிறான். 25வதாக இன்ன ஹாதா லஹுவல் கஸஸுல் ஹக், இது உண்மையான வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 36வது அல் ஹாதி, நேர்வழியை பெற்ற வேதம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அல்லாஹு அக்பர். 37வதாக அல் உஜும், அஜபா, இன்னா சமிஅனா குர்ஆனன் அஜபா, ஜின்கள் பேசிக் கொண்டதாம். ஆச்சரியமான செய்தியாக இருக்கிறதே, யாருமே இப்படி இதுவரை பேசியதில்லை. அஜப், ஆச்சரியமானது. உலக அதிசயம் தானே குர்ஆனே, மொபைல் மோஜிசா, நடமாடும் அற்புதம் தானே குர்ஆன். அதனால இது ஆச்சரியமானது. 38வது ததுக்கிரா, மனிதர்களுக்கு மரண சிந்தனையை, மறுமையை நினைவூட்டக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 39வது அல் உர்வத்துல் உஸ்கா, ஃபகரிஸ்தம்ஸக பில் உர்வத்தில் உஸ்கா, உறுதியான வடம் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்கிறான் அல்லாஹ். குர்ஆன ஒருத்தன் இறுக்கமா பிடிச்சுக்கிட்டாக்கா அவன் வழிகேட்டிலிருந்து தப்பித்து விடுவான் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். 40வதாக சிதுக் என்று சொல்லுகிறது. வல்லதி ஜாஅ பிஸ்ஸிதுக், உண்மையான வேதம் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சிதுக் என்று குர்ஆனுக்கு பேர் வைத்திருக்கிறான். 41 அதில் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பேர் வைத்திருக்கிறான். குர்ஆனுக்கு நீதமான வேதம். அல் அம்ர், நல்லதை ஏவக்கூடியது என்று அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறான். 43வதாக அல் முனாதி, எல்லோரையும் நல்ல வழியின் பக்கம் அழைக்கக்கூடியது. மோதினார் அழைக்கிறாரா இல்லையா, அவர் நாதி. குர்ஆன் எல்லோரையும் நேர்வழியின் பக்கம் அழைக்கிறது. 44வதாக புஷ்ரா, சுபச்செய்தி சொல்லக்கூடியது என்று அல்லாஹ் சொல்லுகிறான். சொர்க்கத்தில் என்னென்ன இருக்கோ, எப்படி சொர்க்கத்துக்கு போகலாங்கிற சுபச்செய்தியை சொல்லக்கூடியது. 45வது அல் மஜீத், புகழுக்குரிய வேதம். ஆக புகழ், இதுக்கு பேர் தான் மஜீத். சனான் சொன்னா ஒருத்தரை புகழ்றது, ஹம்துன்னு சொன்னா ரொம்ப புகழ்றது. மஜீத் என்று சொன்ன மஜ்ஜதுனி அப்தி, ஐஸ் வைக்கிறது நம்ம சொல்றோமா இல்லையா? அப்ப ரொம்ப புகழ்றதுக்கு மேல புகழ்ந்துட்டான்னா ஐஸ் வைத்தல் சொல்றோமா இல்லையா? அல் மஜீத், இந்த வேதம் இருக்கிறது ஆக புகழுக்குரிய வேதம். அல் ஜபூர், 46வது இதற்கு பேர் வைக்கிறான் அல்லாஹ். லக்கது கதப்னா பிஸ் ஜபூர் என்று அல்லாஹ் பேர் வைத்திருக்கிறார். 47வதாக அல் பஷீர், இது சுபச்செய்தி சொல்லக்கூடிய வேதம். பஷீர், நன்மாராயம் கூறக்கூடியது. 48வது அன் நதீர், இது எச்சரிக்கையும் செய்யும். இதை செஞ்சேன்னா மாட்டிக்குவ, விபச்சாரம் செய்கிறாயா, குடிக்கிறாயா, எச்சரிக்கை செய்கிற வேதம். அல் அஜீஸ், கண்ணியத்திற்குரிய வேதம். 49வது 50வது அல் பலாக், இது எல்லோரிடத்திலும் போய் சேரும் வேதம். மனுஷன் கேட்காட்டியும் கூட நான் சேர்த்து விடுவேன் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அல் பலாக். 51வது அல் கஸஸ், இது நிறைய சரித்திரங்களை கொண்ட வேதம், சரித்திரங்களை கொண்ட வேதம். 52வதாக அஸ்ஸஹஃப், இது ஏடு, பல ஏடுகள் நபிமார்களுக்கு இறங்கியதை போன்று இது பரிசுத்தமான ஏடு என்கிறான். 53வதாக அல் முக்கர்ரமா, சங்கை ஒருந்திய மலக்குகளால் கொண்டு வரப்பட்ட வேதம். 54 அல் மர்ஃபூஆ, உயர்த்தப்படும் வேதம்.
இங்கு ஓதுனா அமல்கள் உயர்த்தப்பட்டுக் கொண்டே இருக்கும். சொல்லப்படுற ஒவ்வொரு ஆயத்துக்கான அமல்களும் நன்மைகளும் உயர்த்தப்படுகிற வேதம் அல் முத்தஹரா. 55வதாக பேர் வைக்கிறான் அல் முத்தஹரா. இது பரிசுத்தமான வேதம். லா யமஸ்ஸுஹு இல்லல் முத்தஹரூன். பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் ஒழுங்கு இல்லாம தொட முடியுமா? பரிசுத்தமானவர்களை தவிர யாரும் தொட முடியாது என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெயர் வைக்கிறார். இந்த 55 பேர்களுக்கு சொந்தமான அல் குர்ஆன். அப்ப எவ்வளவு ஆற்றல் நிறைந்த குர்ஆன் இந்த குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹிரா குகையிலே இக்ராஇன் மூலமாக கொடுக்கப்படுகிறது. இதை வாங்கிக் கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமுதாயத்தை எப்படி சந்தித்தார்கள் என்று இன்ஷா அல்லாஹ் 20ஆம் தேதி பார்க்கலாம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேட்டதின்படி அமல் செய்கிற தௌஃபீக்கை தந்திடுவானாக. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய வரலாறுகள், நாயகம் கொண்டு வந்த அல் குர்ஆனினுடைய செய்திகளை பின்பற்றி வாழுகிற நல்ல நசீபை நமக்கு வழங்கிடுவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.